இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மம் அண்டு பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான அரியர் எக்ஸாமுக்கான இதை தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 டைப் இருக்குது. அது எல்லாமே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது வந்துடும். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 இயர் சீரியஸ்ன்னு இருக்கும். 4 இயர் சீரியஸில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்புறம் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் அனலைசிஸ்ன்னு பார்த்துக்கோங்க. அதில் ஈஸியாக தான் இருக்கும். ஹார்மோனிக் அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் பேஸ்டு ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தான ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப்பு மட்டும் மனப்பாடம் பண்ணியாவது எப்படியாவது எழுதிருங்க. ஸ்டெப் மார்க் கண்டிப்பாக போடுவாங்க. ஆன்சர் வருது வரலையோ ஸ்டெப் மார்க் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இது அடிச்சிட முடியும். இது கண்டிப்பாக மேக்ஸிமம் 15 மார்க்லேயும் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்படி இல்லைன்னா 12 மார்க் இது கண்டிப்பாக வந்துடும். ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் 4 இயர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. 4 இயர் சைன் அண்ட் 4 இயர் கொசைன் அந்த மாதிரி வரும். அப்புறம் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் யூஸிங் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதை வச்சு ஒரு சால்வ் பண்ணுற மாதிரி டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எடுக்க முடியாது. நீங்கள் பொறுத்த வரைக்கும் 13 மார்க்கில் எடுத்தால் தான் உண்டு. 13 மார்க்கில் எடுத்து பாஸ் பண்ணால் தான் உண்டு. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் 13 மார்க்கை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2 மார்க் மேக்ஸிமம் ரேர் தான். நீங்கள் எடுக்கிறது கஷ்டம் தான் இதில் அடிக்கிறது.